வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, மினிமைசேஷன் யூஸிங் கர்னாஃப் கே மேப் டைப் 6 டோன்ட் கேர். டைப் 5லையும் டோன்ட் கேர் தான் பார்த்தோம். டைப் 5ல் பார்த்த டோன்ட் கேர் கூட நம்மளுக்கு சம்மேஷன் சிம்பிள் இருந்தால் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு பார்க்கணும். டைப் 6 டோன்ட் கேர் தான். இதில் வந்து பை சிம்பிள். ஸோ பை கொடுத்தா எப்படி சம் சால்வ் பண்ணுறது, சேம் மெத்தட் தான். ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் செக் பண்ணோம். 0லேருந்து 15 இருக்கான்னு பார்க்கணும். எல்லா நம்பர்ஸுமே 0, 3, 4, 7, 8, 10, 12, 14, 2, 6. ஸோ 0லேருந்து 15 தான் இருக்குது. ஸோ இது வந்து 16 பாக்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான். 4 வேரியபிள் கே மேப் அவங்களே கொடுத்துருக்காங்க. 4 வேரியபிள் ABCD. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் வரைஞ்சிருவோம். ஸோ ஃபஸ்ட்டு 16 பாக்ஸஸ் வரைஞ்சிருங்க. ஓகேங்களா? வரைஞ்சதுக்கு அப்புறமா நம்பர் சொல்லணும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ லெட்டர்ஸ் பிளாட் பண்ணணும். லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ABCD. கொஷினில் ABCD கொடுத்தா ABCD தான் யூஸ் பண்ணணும். கொடுக்கலாம் நீங்கள் ABCD யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே PQRS கொடுத்தா இங்கே PQRS தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ABCD கொடுத்துருக்காங்க. ஸோ ABCD. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? A. நெக்ஸ்ட்டு A பார். அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? C இருக்குது. ஸோ C பார். நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் B இருக்குது. ஸோ B பார். நெக்ஸ்ட் அடுத்த லெட்டர் இருக்கீங்க D. ஸோ D பார். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பைனாலே நம்ம உள்ள ஜீரோஸ்ன்னு பிளாட் பண்ணணும். ஸோ இங்கே 0க்கு ஒரு 0, 3க்கு ஒரு 0, 4க்கு ஒரு 0, 7க்கு ஒரு 0, 8க்கு ஒரு 0, 10க்கு ஒரு 0, 12க்கு ஒரு 0, 14க்கு ஒரு 0. ஸோ எல்லாத்துக்குமே 0 பிளாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டோன்ட் கேர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு பிளாட் பண்ணணும். என்ன இருக்குங்க? 2 இருக்குது, 6 இருக்குது. ஸோ 2ல் ஒரு எக்ஸு, 6ல் ஒரு எக்ஸு. சரி, ஸோ எல்லா வேல்யூஸ்லாம் பிளாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் குரூப்பிங். 8 குரூப்பிங் வருதான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஜீரோஸ் இதில் பார்க்கணும். 1, 2, 3, 4. இங்கே ஒரு 4 வருது. அப்படியே அந்த பக்கமாக 4 ஜீரோஸ் வரணும். 0, 0, 2 0 தான் இருக்குது. இங்கே 8 ஜீரோஸ் வந்தால் 8 குரூப் பண்ணிடலாம். ஆனால் 8 0 இல்லை. இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இந்த டைமில் தான் வந்து டோன்ட் கேரை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கணும். இந்த 2 டோன்ட் கேர் இருக்குங்களா, இவங்களுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுட்டோம்னா 8 ஜீரோஸ், 8 கணக்காக எடுத்துங்களா, 8 குரூப்பு. இங்கே ஒரு 4 ஜீரோஸ் இருக்குது, இங்கேயும் 4 ஜீரோஸ் வரணும். ஆனால் 4 ஜீரோஸ் இல்லை, இங்கே 2 0 தான் இருக்குது. ஆனால் 2 டோன்ட் கேர் இருக்குது. இவங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுட்டோம்னா 8 குரூப் ஆகிடும். அப்போ இவங்களை அப்படியே 8 குரூப்பாக ஃபார்ம் பண்ணிடலாமா? குரூப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வேறு எதனா 8 வருமா? வராது. இப்போ 4 குரூப்ஸ் எதனா வருதான்னு பார்க்கணும். நம்மளுடைய வேலையை வந்து ஜீரோஸை சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிடணும். வேறு எங்கே ஜீரோஸ் இருக்குது? இங்கே 2 0 இருக்குது. நான் இந்த 2 0வை இப்படி பிளாட் பண்ணால் அது 2 குரூப் ஆகிடும். எப்பவுமே பெட்டர் வந்து 8, 4 இப்படி தான் பெட்டர். 8, 4, 2 இந்த ஆர்டர் தான் வரணும். இந்த 2 0க்கு 8 வரதுக்கான சான்சஸ் இல்லை. இங்கே 2 0 இருந்தால் அப்படி மொத்தமாக வந்து குரூப் பண்ணிடலாம் 8ன்னு. ஆனால் வரல. ஸோ இந்த 2 0வை இந்த டோன்ட் கேரை ஹெல்ப்பு கூப்பிட்டுட்டோம்னா 4 குரூப் ஆகிடுமா? 4ஆக குரூப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்படி குரூப் பண்ணிடலாமா? ஸோ இதுக்கு தான் டோன்ட் கேர். ஸோ டோன்ட் கேர் ஹெல்ப் வேணும்னா ஹெல்ப்பை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு தேவை எல்லா ஜீரோஸையும் குரூப் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடணும். டோன்ட் கேர் தனியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. டோன்ட் கேர் ஹெல்ப் வேணும்னா கூப்பிட்டுக்கலாம். அவங்களுக்கு குரூப் பண்ணி தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஹெல்ப் வேணும்னா, அந்த ஜீரோவுக்கு ஹெல்ப் வேணும்னா நம்ம டோன்ட் கேரை கூப்பிட்டுக்கலாம். ஸோ 2 குரூப்பிங்கில் எல்லா ஜீரோஸும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் எழுத போகிறோம். ஸோ தேர்ஃபோர் f of a, b, c, d ஈக்குவல் டு ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 8 பேர்ஸ், 8 குரூப்பு. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே 4, இங்கே 4, அதானே 8. இந்த 2 8க்கும் லெஃப்ட் சைடில் யார் இருக்கா? ஏபி, ஏபி பார்,
ஏ பார் பி பார் ஏ பார் பி இந்த மாதிரி 4மே வந்துச்சுன்னா மொத்தமாக கேன்சல் ஆகிடும். ஏ பார் கேன்சல், ஏ பார் கேன்சல், பி பார் கேன்சல், பி பார் கேன்சல். ஸோ மொத்தமாக கேன்சல் ஆகிடும், எதுவுமே எழுத தேவையில்லை. இப்போ இந்த 8 குரூப்புக்கு டாப்பில் யார் இருக்காங்க? இங்கே சிடி இருக்குது, இங்கே சி பார் டி இருக்குது. இவங்க 2 பேரில் யார் கேன்சல் ஆவா? சி பார் கேன்சல். அப்போ காமனாக இருக்கிறது டி, இதுலேயும் டி. அந்த காமனாக இருக்கிற டி மட்டும் எடுத்து இங்கே எழுதணும், டி எழுதிட்டு ஒரு டாட் வச்சிடணும். இப்போ அடுத்த குரூப் என்னது? இந்த 4 குரூப் தான் அடுத்த குரூப். கரெக்டுங்களா? இந்த 4 குரூப் தான் அடுத்த குரூப். இவங்களுக்கு லெஃப்ட் சைடில் யார் இருக்காங்க? ஏபி பார். அப்போ இந்த பி பார் கேன்சல். ஸோ வெறும் காமனாக இருக்கிறது யார்? ஏ தான். காமனாக இருக்கிறது ஏ. அடுத்தது இந்த 4 குரூப்புக்கு டாப்பில் யார் இருக்கா? சி பார் டி பார், சி பார் டி. இவங்க 2 பேரில் யார் கேன்சல்? டி பார் கேன்சல். ரெண்டுத்துலையும் சி பார் தான் காமனாக இருக்குது. ஸோ ப்ளஸ் சி பார். ஏன் இங்கே ப்ளஸ்ஸு சி பார்னு போட்டேன்? ஏன் ப்ளஸ் போட்டிருக்கேன்? ஏன்னா இது வந்து பை. ஸோ பை கொஷின் வந்தால் ஒவ்வொரு குரூப்பிங்க்கும் உள்ள ப்ளஸ் போட்டு எழுதணும். ரெண்டுத்துக்கு செப்பரேஷனில் டாட் வச்சு எழுதணும். இதெல்லாம் ப்ரீவியஸாக பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஆன்சர், ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் டோன்ட் கேரை அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க. டோன்ட் கேர் ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சப்ஜெக்டினுடைய மற்ற வீடியோஸ்களை குறிப்பிட்ட பிளேலிஸ்ட்டில் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.